மரமினி இல்லை என்றார்கள். மரமினி இல்லை என்றார்கள். அழிந்தது காங்கிரஸ் என்றார்கள். சதிகளின் சீகரம் செய்தார்கள். நீதியின் விழியை கொய்தார்கள். மரமினி இல்லை என்றார்கள். கட்சியின் சின்னம் களவு போனதோ, ஒத்தி தின்ன கழுகு வந்ததோ. கட்சியின் சின்னம் களவு போனதோ, ஒத்தி தின்ன கழுகு வந்ததோ. தொண்டர் மனசு குமரி அழுதது, மண்ணில் நீதி வென்று உயர்ந்தது. மரமே 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 மரமே, நீ பல்லாண்டு காலம் வாழணும். முஸ்லிம் காங்கிரஸ் ஆளணும். பல்லாண்டு காலம் வாழணும். முஸ்லிம் காங்கிரஸ் ஆளணும். தட்டி பறித்து தலைவராகிட மரத்தை வெட்டி தரிக்க வேணவகண்டோ. இன்று திட்டம் தவறி திணறி போனவர் பெட்டி பாப்பாய் கொட்டம் அடங்கினார். இன்று திட்டம் தவறி திணறி போனவர் பெட்டி பாப்பாய் கொட்டம் அடங்கினார். மரமே 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 மரமே, நீ பல்லாண்டு காலம் வாழணும். முஸ்லிம் காங்கிரஸ் ஆளணும். பல்லாண்டு காலம் வாழணும். முஸ்லிம் காங்கிரஸ். நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு சொற்பொழிவாளர், சொல்லழகன், பல்லழகன், சோக்கான முகத்தழகன், கண்ணழகன், கருத்தழகன் என்று வர்ணிக்கப்படும் எம் மண் அட்டாளச்சினை 8ஆம் குறிச்சியில் பிறந்த எம் வீர மண் பெற்றெடுத்த வீர மகன் SL முனாஸ் அவர்களை இங்கே ஒரு நிகழ்ச்சிற்காக அழைக்கின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த பிரமாண்டமான இந்த நிகழ்ச்சி தெருவிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்தும் இந்த மாபெரும் கருத்தரங்கை எனது தலைமையில் நான் இங்கு ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் அந்த நிகழ்வுக்கு பிரதமதியாக இங்கு வந்திருக்கின்ற எங்கள் மண்ணின் மைந்தன் கௌரவத்துக்குரிய மாகாண சபை உறுப்பினர் அல்ஹாஜ் மசூர் சின்னலப்பி அவர்களே, அவரை தொடர்ந்து இங்கு வந்திருக்கின்ற எங்கள் ஊரை சேர்ந்த கட்சியின் முன்னாள் தவிசாளர், ஆரம்பகால கட்சி ஆரம்பித்தவர்களில் எங்கள் தலைவருடன் இணைந்தவர் எங்களுடைய அன்புக்குரிய சட்டத்தரணி கபூர் சார் அவர்களே, மாகாண சபை உறுப்பினர் முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகத்தர் எங்கள் அன்புக்குரிய மஜீத் சார் அவர்களே, மற்றும் உதவி கல்வி பணிப்பாளரும் எனது ஆசிரியருமாகிய கட்சியின் அவரும் ஒரு ஆரம்பகால போராளி, கட்சியை ஆரம்பித்தவர் எனது ஆசிரியர் வாஹித் சார் அவர்களே, இங்கு இருக்கின்ற டாக்டர் நத்வர் டாக்டர் அவர்களே, மற்றும் என்னுடன் போட்டியிடுகின்ற எனது சக வேட்பாளர்கள், நண்பர்கள் அனைவரையும் விடுத்தவனாக, எங்கு மேடையில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் அனைவரையும் விடுத்தவனாக, அத்துடன் இந்த கூட்டத்தை மிகவும் கடலரை போல் திரண்டு வந்திருக்கின்ற எனது அன்புக்குரிய போராளிகள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் போராளிகள், எனது நண்பர்கள், தோழர்கள், பெரியவர்கள், எனக்கு பின்னால் இருந்து எனது பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்ற எனது தாய்மார்கள், சகோதரிகள், இங்கெல்லாம் நாங்கள் வரும்போது கண்டிருந்தோம். அட்டாளச்சினையிலே
எங்கு தேர்தல்கள் நடந்தாலும் அந்த தேர்தல்கள் எல்லாம் சிறந்த முறையில் கூட்டங்களாக பெரிய கூட்டங்களை பெரிதாக காட்டக்கூடிய மக்கள் திரண்டு செல்லக்கூடிய எங்களுடைய கோணாவத்தை மண். இங்க நாங்கள் வரும் வழியெல்லாம் இந்த மேடைக்கு வந்தவர்கள் சொன்னார்கள், இங்கெல்லாம் கதிரிகளை போட்டுவிட்டு முன்னால் பெண்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அந்த சகோதரிகள் தாய்மார்கள் அனைவரையும் பிடித்தவனாக நானும் உங்கள் முன் பேச முன் வந்திருக்கின்றேன். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிலே இந்த பிரதேச தேர்தலில் நானும் போட்டியிட வேண்டும் என்று இறங்கி உங்கள் முன்னிலையில் 12ஆம் இலக்கத்தில் இங்கு வந்திருக்கின்றேன். எங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் எங்களுடைய நோக்கங்களை சொல்லுவதற்கு முன் நான் இங்கே ஒரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும். நாங்கள் எங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முதலில் எவர் என்ன செய்தாலும் அவர்களை நாங்கள் விட்டுவிடுவோம். யார் என்ன செய்தாலும் எங்களை தூட்டிக் கொண்டே போகட்டும், அது எங்களுக்கு ஒரு விளம்பரமாக மாறட்டும். நாங்கள் எங்கள் நாவுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கின்றது. இங்கு மேடையில் பேசப்பட்ட எங்களுடைய மேசையில் ஒரு விடயம் இந்த மேடையில் பேசப்பட்டது. நாங்கள் விரும்பக்கூடிய எங்களுடைய பாடசாலை, எங்கள் கோணாவத்தை பிரதேசத்தில் இருக்கின்ற கோணாவத்தை கிராமத்தில் இருக்கின்ற அன்னூர் பாடசாலை, அந்த பாடசாலை இன்று நான் நினைக்கின்றேன் 10 வருட காலமாக மிகவும் ஒரு திறமான முறையில் முன்னேறிக் கொண்டிருக்கின்ற இந்த பாடசாலையின் அபிவிருத்தி சங்கத்திற்கும் இந்த பாடசாலைக்கு இங்கே கிடைத்திருக்கின்ற இங்கு வந்திருக்கின்ற அதிபருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் மிகவும் திறமையான முறையில் அந்த பாடசாலை சென்று கொண்டிருக்கின்றது. இன்று அட்டாளச்சியிலே முதலிடம் கொடுக்க வேண்டிய பாடசாலை இருந்தாலும் எங்களுடைய அன்னூர் வித்தியாலயம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கு 5ஆம் ஆண்டு புதுமை பயிற்சி மாணவர்கள் எடுத்தாலும் சரி, 11ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள் எடுத்தாலும் சரி, சிறந்த பெறுபவர்களை பெற்று சிறந்த ஒரு நல்ல பெறுபவர்கள் பெறக்கூடிய பாடசாலையாக எங்களுடைய பாடசாலை மாறி வருகின்றது. அதற்காக எனக்கு இங்கு வந்த ஒரு அழைப்பின் காரணமாக நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் அந்த அதிபரை பற்றி இங்கே சின்ன ஒரு முறைப்பாடு கூறப்பட்டதாக நான் கேட்டேன். ஆனால் அதற்காக வேண்டி இங்கே பேசிய நண்பருக்காக என் ஆசிரியருக்காக நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். அத்துடன் எனக்கு பின்னால் பேசி இருக்கின்ற சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொள்வோம். எங்களை இயேசுவர்கள் ஏசிவிட்டு போகட்டும். இயேசுவர்களால் எங்களுக்கு எதுவும் குறைந்துவிடப் போவதில்லை. மக்கள் எல்லாம் உறுதியாக இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் பயப்பட தேவையில்லை. எங்களுடைய முடிவுகளை, எங்களுடைய எண்ணங்களை, நாங்கள் என்ன செல்ல வருகின்றோம், என்ன செய்ய இருக்கின்றோம் என்பதை நாங்கள் மக்களுக்கு சொல்வோம். நாங்கள் யாரையும் பேச மாட்டோம். எங்களுடைய வேலை, நாங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கின்றோம், எதற்காக இந்த தேர்தலில் நிற்கின்றோம் என்பதனை நாங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்வோம். நாங்கள் வந்திருப்பது இங்கு கொள்ளையடிப்பதற்கல்ல, மக்களின் சேவைகளை செய்வதற்காக. மக்களிடம் ஒரு முக்கியமான உழைப்பை சொல்ல வேண்டும். நான் அரசியலுக்கு புதியவன், இங்கே புதியவனாக ஒரு இளையவனாக உங்களிடம் வந்திருக்கின்றேன். நாங்கள் வீடுகளுக்கு செல்வது எனக்கு இது புதிய விடயம். நான் வாக்கு கேட்டு வீடுகளுக்கு செல்வது எனக்கு பின்னால் வரும் ஒரு பிச்சைக்காரர் எங்களிடம் கோவித்துக் கொள்வார். ஏனென்றால் அவரை நாங்கள் போய் பேசியிருக்கும் நேரம் அவருக்கு 2-3 வீட்டை பார்த்திடலாம். அப்படியான முறையில் நாங்கள் வாக்குகளை பெற்று எங்கள் வாக்குகளை எங்களை ஆதரித்து எங்களுக்கு வாக்களித்த மக்களை ஏமாற்றுவதற்கு எங்களுக்கும் என்னுடன் இருக்கின்ற நண்பர்களும் நாங்கள் யாரும் தயாராக இல்லை. நல்லதை செய்வதற்காகவே தான் உங்களிடம் வந்திருக்கின்றோம், உங்களிடம் வாக்கு கேட்கின்றோம். எனவே நண்பர்களே, அன்புக்குரிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் போராளிகளே, அட்டாளச்சேனை பிரதேசத்திலே நாங்கள் 12 பேர் இருக்கின்றோம். அதிலும் அட்டாளச்சேனை கிராமத்திலே ஒவ்வொரு ஏரியாக்களாக நாங்கள் 7 பேர் இங்கே இருக்கின்றோம். உங்கள் ஆதரவுகள், அதிலும் இந்த கோணாவத்தை மண்ணுக்கு நான் ஒரு விடயத்தை கட்டாயமாக சொல்லியாக வேண்டும். கோணாவத்தை மக்களுக்கு நான் கட்டாயமாக ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும். என்னவென்றால், பக்கத்து வீட்டான் பசித்திருக்கும் போது நீ வயிறார உண்ண வேண்டாம் என்று நபியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அது அவ்வாறு இருக்க இன்று என்ன செய்கின்றார்கள்? அபிவிருத்தி என்ற பெயர்களிலே அபிவிருத்தி ஒருத்தனை காட்டிவிட்டு அவனுக்கு கொடுக்கப்படும் பணங்களை தாங்கள் சேப்புக்குள் வைத்துக் கொண்டு அவர்களின் சுயலாபத்தை பெற்று இருக்கின்றவர்களை நாங்கள் திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கின்றோம். நாங்கள் வந்த நோக்கம் இதுதான். இங்கே நான் பல விடயங்களை அறிந்திருக்கின்றேன். நேசரிகளை காட்டி அதிலே வரும் பணங்களை சுருட்டிவிட்டு அவர்கள் குடும்பத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே எங்களுடைய மக்களுக்கு கிடைக்கின்ற நிவாரணங்கள் எங்க, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த பொருளும் சரியான முறையில் கிடைக்கவில்லை என்பதற்காகத்தான் நாங்களும் அதனை எங்களுக்குரிய இடங்களில் நாங்களும் இருந்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இப்போது அரசியலுக்குள் நுழைந்திருக்கின்றோம். நல்லது செய்வதற்காக நுழைந்திருக்கின்றோம், பொய்யர்களாக அல்ல. மக்களின் வாக்குகளை பெற்று வர இருக்கின்ற நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இங்கு வந்திருக்கின்றோம். என்னை போன்று என் நண்பர்கள், என் சகோதரர்கள் இங்கே இருக்கின்றார்கள், என்னுடன் வாக்காளர்கள், என்னுடன் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் உங்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் இங்கு வந்திருக்கின்றார்கள். நானும் இந்த கிராமத்தில் பிறந்து இங்கே வளர்ந்தவன். எனது தந்தை பாலக்கோலில் பிறந்து பத்தாங்குறிச்சியில் பிறந்து அங்கு வளர்ந்தவர். எனவே நான் இந்த ஊரிலே பிறந்து இந்த ஊரிலே வளர்ந்தவன். நாங்கள் யாருக்கும் பயப்பட போவதில்லை. ஏனென்றால் மக்கள் எங்களை ஆதரிக்கின்றார்கள். அவர்கள் எங்களுக்கு வாக்கு போட்டு
வெளியில் இருப்பவர்களுக்கு பயப்பட வேண்டும்? மக்கள் எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். மக்களுக்கான செயல்களை சிறந்த முறையில் செய்வதுதான் எங்களது கொள்கையும் எங்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். ஓரத்தில் நின்று கொண்டு ஊரார்களை பேசுவதை பற்றி எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஊராரை பற்றி எங்களை பற்றி என்னவாவது பேசிக்கொண்டு சொல்லட்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற 3ஆம் மாதம் 17ஆம் தேதி நடைபெறுகின்ற பிரதேசபை தேர்தலிலே நீங்கள் அனைவரும் இந்த கோணாவத்தை மண் மக்களுக்கு நான் முக்கியமாக சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் இதுவரை 2 பிரதேசபை மெம்பர்களை உறுப்பினர்களை அனுப்பியிருக்கின்றீர்கள். எனக்கு முதல் இருந்தவர், அதுக்கு முதல் எனது மாமா ஹாசிம் ஏஆர்எம் ஹாசிம் அவரை அனுப்பியிருக்கின்றீர்கள். எனக்கு முதல் எனது தம்பி உரைக்காரர் நண்பர் ஆப்தினை அனுப்பியிருக்கின்றீர்கள். 3ஆவதாக நான் வந்திருக்கின்றேன். நான் வரும்போது கூட நீங்கள் இந்த கோணாவத்தை மக்களிடம் கேட்டார்கள், நீங்கள் மாறிவிடாதீர்கள், எங்களுக்கு சேவை செய்யுங்கள் என்று. நிச்சயமாக சத்தியமாக உங்களது சேவைக்கு இங்கே நான் வந்திருக்கின்றேன். நாங்கள் என்றும் எதிர்பார்த்திருக்காதவாறு எனது 32 வயதுக்கு நான் நட்டாளச்சேரி கெட்டாங்குறிச்சியிலே வெள்ளத்தை கண்டதில்லை. இம்முறை பெய்த மழை மிகவும் கொடூரமான மழை எங்கள் இங்கு இருந்த அனைத்து வீடுகளையும் தாக்கியிருந்தது. எந்த வீட்டிலும் சமைக்க முடியாது. மிகவும் பயங்கரமான மழை, பயங்கரமான வெள்ளம் இங்கே இருந்தது. இந்த மக்களுக்கு நிவாரணம் என்ற ஒன்று இதுவரை கிடைக்கவில்லை. இந்த மக்களுக்கு நிவாரணம் இதுவரை கிடைக்கவில்லை. இது யார் எங்கே போய் செல்வது? இதுக்கெல்லாம் பின்னணிகள் நிறையவே இருக்கின்றது. நாங்கள் இதனை எங்க சொல்வேன்? நாங்கள் பேச போனால் இது ஒரு பித்னாவாக இங்கு வந்து முடிகின்றது. எங்களிடமும் அதிகாரம் இருக்கிறேயானால் நிச்சயமாக இதனை சிறந்த முறையில் தட்டி கேட்டு மக்களுக்கு சேர வேண்டியவைகளை சிறந்த முறையில் மக்களுக்கு சென்று கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம், எனது நண்பர்களின் நோக்கமாக இருக்கின்றது. எனது நண்பர்களே, நீங்கள் 2 கோணாவத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகளே, நிச்சயமாக உங்களுக்கு சொல்கின்றேன், நீங்கள் 2 பிரதேச உறுப்பினர்களை தொடர்ச்சியாக அனுப்பியிருந்தீர்கள். அவர்கள் 2 பேரும் தேர்தலிலே காங்கிரஸில் இருந்தார்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருந்தார்கள். அவர்கள் கேட்கும் போது அவர்களுக்கு எதிர்கட்சியாக யாரும் இருக்கவில்லை. இன்று 3வது ஆளாக நான் இங்கே இறங்கியிருக்கின்றேன். 6 வேட்பாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். எட்டாங்குறிச்சியில மாத்திரம் யாருக்கும் தெரியாது 6 வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். 6 வேட்பாளர்கள் எட்டாங்குறிச்சியிலே 1100 தலைகள் இருக்கின்றது. அதில் 900 பேர் ஓட்டு போடுவார்கள், 700 பேர் போடுவார்கள். 6 வேட்பாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். என்ன செய்வதற்கு? யாருக்கு ஓட்டு போடுவது? யார் பிரேசவைக்கு போவது? யோசித்து பாருங்கள். உங்கள் எண்ணங்களில் உங்கள் யோசனைகள், உங்கள் எண்ணங்களின் நல்லவைகள், நீங்கள் எண்ணும் ஒவ்வொரு விஷயமும் நல்லவையாக அமைய வேண்டும். நீங்கள் உங்கள் எண்ணங்களை நல்லவையாக எண்ணுங்கள். உங்கள் வாக்குகளை யாருக்கு அளிக்க வேண்டும், யார் சேவை செய்வார், யார் உங்களை பற்றி பேசுவார் என்பதை எண்ணி நல்ல முறையில் உங்கள் வாக்குகளை அளியுங்கள். என்னையும் உங்களில் ஒருவனாக ஏற்றி எனக்கும் வாக்களியுங்கள். ஏனென்றால் இன்று எங்களுக்கு நேரம் போதாது. 9:50க்கு இந்த கூட்டத்தை நாங்கள் முடிக்க வேண்டும் என்பதனால் நான் அவசரமாக முடிக்க வேண்டும். உங்கள் வாக்குகளை சிறந்த முறையில் நல்ல எண்ணத்தை கொண்டு நல்லவருக்கு அளித்து பிரேதன் சபைக்கு என்னையும் நீங்கள் நினைத்தால் உங்களை ஒருவனாக அனுப்புமாறு உங்களிடமிருந்து கேட்டு சந்தர்ப்பம் வழங்கிய எனது அன்பு தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி 1000 விளக்குடன் நாதவன் எழுந்து வந்தான் என்ற பாடலை பாடியவரும் மரணித்து விட்டார். அந்த பாடல் யாருக்கு பாடப்பட்டதோ அவரும் மரணித்து விட்டார். அந்த 1000 விளக்குடன் நாதவன் எழுந்து வந்தான் என்ற பாடலுக்கு இணங்க நாங்களும் நல்லவைகள் செல்லுவோம், நல்லவைகள் செய்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.